சரி, அடுத்த தகவல் ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். சரி, ஈஷா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு சில ஆத்ம ரீதியான விஷயத்துக்கான கேள்விக்கான பதில் இருக்குது. ஓகே, அந்த கேள்விக்கான பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பயன். ஓகே, அந்த வகையில் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வாலண்டியர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் மற்றும் பிஸ்னஸ் மற்றும் ஆக்டிவிட்டி அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஆரம்பத்தில் சத்குரு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட கான்செப்டு தியானலிங்கம் கோவில் மட்டும் அமைக்கணும் அப்படின்றது தான். சரி, அவர் கோவில் அமைச்சதுக்கப்புறம் அவரை சார்ந்த நபர்கள் எல்லாமே ஒவ்வொன்றா தோது பார்த்ததுனால நிறையா விஷயம் உருவாக்குனாங்க. ஓகே, அது அவங்களுடைய ஆன்மீக பாதைக்கு உருவாக்குனாங்க. இது இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிலபஸ் எல்லாமே அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் அவங்க ஒரு பாதையை வகுத்து வச்சுருப்பாங்க. அந்த பாதையில் அவங்க தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் நிறையா பேர் ஃபஸ்ட் மார்க்கும் வாங்குறாங்க. நல்ல விதமான காலேஜும் கிடைக்கும், நல்ல விதமான ஜாபும் கிடைக்கும், நல்ல சேலரியும் கிடைக்கும். ஓகே, சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகே, அந்த வகையில் ஈஷா சார்ந்த ஒரு அமைப்பில் அதில் செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு டீமாக ஈஷா சொசைட்டி அப்படின்னு கூட அமைச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த அமைப்பில் ஒவ்வொருத்தராக சேர்ந்து தன்னிலை மாற்றத்துக்காகவும் ஒரு தன்னார்வ தொண்டு நிலையிலையும் அவங்க செயல்பட்டாங்க. ஓகே, ஆனாலுமே யதார்த்த ரீதியாக சத்குரு ஓரளவு சுதந்திரமான ஒரு நிலையில் தான் நிறைய விஷயம் அமைச்சிருக்காரு. ஓகே, அந்த வகையில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, அங்கே ஒரு பணியாளராக வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு டைம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஆன்மீக பாதையில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஓகே, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா, பற்று அப்படின்றது கூடாது. பற்று அப்படின்றது இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால தான் அவங்க நிறையா டிபார்ட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் ஒரு வாலண்டியராக வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நல்லா சம்பாரித்து தொழிலதிபர் சர்டிஃபிகேட் வாங்கணும், அப்படியே ஆசிரமத்துக்கு கோடி கோடியே சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் நிறையா டிபார்ட்மெண்ட் மாறுறப்போ உங்களுக்கு வந்து பற்று ஏற்படக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ஒரு பணி வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, உங்களுக்கான ஒரு கர்மாவான ஒரு பணி. அந்த பணி நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கனாலே போதும். அதில் விருப்பு வெறுப்பு, ஆளுமை, அதிகாரம், சான்றிதழ் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, ஆனால் ஒரு சில வாலண்டியர் இருக்காங்க, அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேருக்கான பயிற்சி என்ன, அவங்களுக்கான ஆத்மாவான நிலையில் என்ன தகவல் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது சால்வ் பண்ணலாம். நிறைய பேர் இருக்கிறனால அவங்களால தோது பார்க்குறது சிரமமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் நிறையா வசதி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நிலையிலையும் அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை அமையுமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆரம்பத்தில் சத்குரு எங்களுக்கு அப்படி கிளாஸ் பண்ணார், இப்படி கிளாஸ் பண்ணார், அப்படி பேசினார், அப்படி வசதி இருந்துச்சு, இப்படி வசதி இருந்துச்சு. இப்போ காஞ்சி போனால் கருவாடு ரொட்டி மாதிரி இருக்கிறோம், எங்களை யார் காப்பாற்றுவா, எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன விளைவு அப்படின்னா, சரியான பயிற்சி சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் தோதாகலை அப்படின்றது தான். அதாவது இந்த காட்ஃபாதர் 3ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அதில் ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கல் தண்ணிக்குள்ளேயே இருந்தாலுமே அந்த நீரானது அந்த கல்லுக்குள்ளே போகாது.
ஓகே. அதே மாதிரி தான் நிறையா பேர் ஆசிரமத்திலே இருந்தாலுமே, ஃபுல் டைம் வாலண்டியராக இருந்தாலுமே, ஏன் சத்குருக்கு பக்கத்துலேயே இருந்தாலுமே, அவங்களுக்குள்ள ஆன்மீக நிலையானது தோதாகலை. ஓகே. நான் லாஸ்ட் டைம் ஆசிரமத்தை போகும்போது கூட, ஆசிரம சார்ந்த நிகழ்வில் கூட அவ்வளோ பக்கத்தில் இருந்துமே அவங்களுக்கு அந்த ஆன்மீக பாதையில் அப்படின்றது இது தோதாக மாட்டேங்குது. ஓகே. அதனால் ஆசிரமத்தில் இருந்தால் தான் ஆன்மீக பயிற்சி, ஆசிரமத்தில் இருந்தால் தான் சத்குருவோட கிரேஸ் இருக்கும், ஆசிரமத்தில் இருந்தால் தான் எல்லாம் தோதாக நல்லா சாப்பாடு கிடைக்கும், நல்லா வசதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஓகே. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பதில் யாருக்கு அப்படின்னா, தனிப்பட்ட நிலையில் சொல்லலாம். இதில் போய் சங்கட்டம் சலுப்பு. யுவராஜ் அப்படின்ற ஒரு வாலண்டியர் தான் ஒரு கொஸ்டின், அவருக்கு தான் பதில் சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகே. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பயிற்சி தான் பண்ணணும். நீங்கள் அத்தால ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சு சாம்பவி முதல்ல ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஹட யோகா செய்யுங்க. அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, ஒரு 48 நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் சக்தி சாலன கிரியா ஒரு 48 நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்பி வாலண்டரிங் பண்ணுங்கள். அடுத்தது சமீமா வாலண்டரிங் பண்ணுங்கள். அடுத்து அங்கமார்த்தனை கற்றுக்குங்க, சூரியகிரியை கற்றுக்குங்க. அடுத்து நல்லா ஓரளவு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஹடயோகா டீச்சர் ட்ரைனிங் கற்றுக்குங்க. அடுத்து ஆசிரமத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த படிநிலையை நோக்கி நீங்கள் தான் நகரணும். சத்குருவே வந்துட்டு வாப்பா இங்கே தான் வேலை செய்றியா, சரி 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 நீ என்ன பண்ணியிருக்க, இந்த கிளாஸ் பண்ணியிருக்கிறியா, சரி 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 வாப்பா அந்த கிளாஸுக்கு போ அங்கே போ இங்கே அவர் சொல்லுவார். நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? அவருக்கு இருக்கக்கூடிய டைம் ஷெடியூலுக்கு அவரோட நிலையில் தான் அவர் நகர்ந்து போவார். நீங்களாம் ஒவ்வொருத்தரையும் உங்களை கண்டுபிடிச்சி வாங்க வணக்கங்க உட்காருங்க நமஸ்காரங்க அப்படிங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருப்பார். நீங்கள் தான் பாதையை அமைச்சு நீங்கள் தான் போகணும். ஒரு பாதையை தான் அமைச்சு கொடுப்பா, அப்படி நீங்கள் தான் போகணும். சும்மா அவரே கூட வரணுன்னா அவர் எப்படி வருவா அப்படி? ஓகே. அதனால் ஒரு உளவியல் ரீதியான ஒரு கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அதனால் வாலண்டியர்ஸை பொறுத்த வரைக்கும், ஈஷாவில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஸ்டேட்டஸு. ஓரளவு உனக்கு நல்லா எல்லாம் தோதாச்சா, நீ தாராளமாக பிரம்மச்சாரியத்தை விட்டு விலகி கூட சமுதாயத்தில் போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம். நீ ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீ ஈஷாவில் நீ பிரம்மச்சாரியாவாக தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயமே கிடையாது. அவர் ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்குறா அப்படி, அவ்வளோதான். அந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க போய்க்கலாம் தாங்கிறாரே தவிர, எல்லோரும் கட்டாயமாக நீங்கள் ஃபுல் டைம் மாலண்டர்ஸ்னால் நீங்கள் பிரம்மச்சாரம் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அடுத்த படிநிலை போதாகன்னு அப்பெல்லாம் சொல்லவே கிடையாது. அவர் அந்த பாதையில் நான் பாருப்பா இப்படி போ உங்களுக்கு எப்படி தோதாகுதோ அப்படி போங்க அப்படின்றா அப்படி, அவ்வளோதான். ஒரு குரு அப்படின்ற நிலையில் அவர் கரெக்டாக தான் இருக்கிறா அப்படி, நீங்கள் தான் போட்டு குழப்பிக்கிறீங்க. ஓகே. அதனால் உங்களோட நிலைக்கு நீங்கள் தான் தோது பார்க்கணும். ஓகே. அடுத்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். யதார்த்த ரீதியாக காய்ந்த ஸ்தானம் அப்படின்ற ஒரு நிலையில் வேலை செய்கிறதுக்குன்றது ஒரு ஆன்மீக பயிற்சி நிச்சயமாக தேவை. ஏன்னா அது நார்மல் நிலையில் வந்துட்டு அது உங்களுக்கு தோதாகாது. ஏன்னா நிறைய ஹேங் ஓவர் ஆகிறோம், அது நிறைய படிநிலை இருக்குது. அது உங்களுக்கு தோதாகலைன்னா நீங்கள் சில சுவாமிஸ்கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு மாறிக்கிறேங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அடுத்த படிநிலை அப்படின்றது தோதாகும். ஓகே. நீங்கள் ஆசிரமத்துக்கு வேலை செய்ய வந்தீங்களா இல்லை ஆன்மீக பாதையில் பயணிக்க வந்தீங்களா அப்படின்றது தான் இப்போ ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே. அதனால் உங்களுக்கு இந்த நிலையானது காலபைரவர் நிலைக்கெல்லாம் நீங்கள் பயிற்சி செய்யணும், சும்மா கிடையாது. அவங்க ஒரு தாக்கம் இருக்கும். ஓகே. அந்த தாக்கத்தையெல்லாம் சமநிலைப்படுத்தணும், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே. அதே மாதிரி என் நிலை அப்படின்றது ஒரு தனித்துவம். நான் காய்ந்த ஸ்தானத்தில் வேலை செஞ்சுட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் நான் போய் சிஇஓவாக இன்டர்வியூ, அவங்களுக்கு என்ன எதுன்னு நான் தோசை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம், ஒரு மயக்கவியல், அப்படியே ஒரு தாக்கம். அதெல்லாம் தோதாகாது. எல்லாம் நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லித்தரணுன்றது நமக்கு தோதாகாது. ஏன்னா அப்படின்னா நம்மளோட பாதை அப்படின்றது அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி நம்ம நகர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் என்னை விட்டுருங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க.
உங்களுக்கு எது தோதோ அதை படி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஆதிசங்கரன் சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தார். அவர் ஒரு பாதையில் பயணிச்சிட்ருக்கிறப்போ அவங்க சீடர்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. ஆதிசங்கரர் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு பானத்தை எடுத்து சாப்பிட்டாரு. அதை பார்த்துட்டு அவங்க சீடர்களும் சரி அதே பானத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனார், நெருப்பு குழம்பு எடுத்து அப்படியே குடிச்சிட்டா. அப்படி சீடர்கள் பார்த்து திகைச்சிட்டாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு எது தோதோ அதன்படி நீங்கள் தோது பார்க்காதீங்க. உங்களோட பாதை என்ன அப்படி தான் பயணிக்கணும். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு தான் அதிகம். இப்போ நானும் ட்ரில்லியன் கணக்கில் காசு கொடுப்பேன், நீங்கள் காசு கொடுப்பீங்களா? அதனால் உங்களோட நிலை என்னவோ அதனைப்படி தான் நீங்கள் முன்னேறணும். அதனால் நீங்கள் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் பாதையை அமைச்சிங்க. இல்லைன்னா நீங்கள் ஆசிரமத்தை விட்டு தாராளமாக வேலைக்கு போய் உங்களுக்கான ஒரு வாழ்வியலை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஓகே, ஏற்படுத்தாதீங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு நாள் இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தோதாகாது. ஏன்னா எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏற்படுத்தாதீங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல்